இந்த பண ஆசை பொருளாசையை வளர்க்கிற போலி போதர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதானியையோ அம்பானியையோ இல்லைன்னா பில்கேட்ஸையோ வாரன் பஃபட்டையோ இந்த மாதிரிப்பட்ட உலகத்துல பெரிய பணக்காரர்களை காட்டுறதில்ல. இவங்களை காட்டி இது போல நாமும் பணக்காரர்களாகணும் அப்படின்னு காட்டுறதில்ல. ஏன்னா அப்படி காண்பித்தால் அது உலக பிரகாரமாக இருக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இந்த பண ஆசை பிடித்த பொருளாசை பிடித்த போதல் எப்பவுமே விசுவாசிகளுக்கு யாரை காண்பிப்பாங்கன்னா, நீங்க ஆபிரகாமை போல செல்வந்தனாகணும், நீங்க ஈசாக்கு போல செல்வந்தனாகணும், நீங்க யாக்கோவை போல செல்வந்தனாகணும், தாவீதை போல சாலோமோனை போல அப்படின்னு அவங்க போதிப்பாங்க. அதாவது ஆன்மீக கலர் பூசி பண ஆசைக்கும் பொருளாசைக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையில இவங்க யாரை காண்பிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை காண்பிக்கணும். அவர்களை காண்பிக்கும் பொழுது அவர்களிடத்தில் ஆபிரகாமை போன்ற செல்வங்கள் இருந்ததா? தாவீதை போன்ற செல்வங்கள் இருந்ததா? சாலோமோனை போல செல்வங்கள் இருந்ததா? இல்லை. எனவே இந்த மாய்மாலங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.